ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இங்கிலீஷ் பழகலாம். இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோனில் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது, நம்ம நிறைய விஷயங்கள் மொபைலில் சின்ன சின்ன வாக்கியங்களாக நம்ம பேசிகிட்ருப்போம் இல்லையா தமிழில், அதையும் நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த டே 57 பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல யாரோ கால் பண்ணுறாங்க, அப்போ நம்ம கேட்போம்ல யார் பேசுகிறீங்க, கேட்போம்ல யார் பேசுகிறீங்க, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Who are you talking to? Who are you talking to? இப்போ கேட்போம் ஃபோனில், அருண் இருக்கிறாரா, அருண் இருக்கிறாரா அப்படின்னு கேட்போம்ல. இப்போ அவர்கிட்ட நான் பேசணும், அவங்க இருக்காங்களா, அதை இங்கிலீஷில் நம்ம எப்படி கன்வே பண்ணலாம்? இஸ் அருண் தேர், இஸ் அருண் தேர். அடுத்த வாக்கியம் பாருங்கள், அருண் கிட்ட பேசலாமா, அருண் கிட்ட பேசலாமா ஃபோனில். இப்போ நம்ம அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்கள். எஸ், ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ணும்பொழுது இப்போது பேசலாமா, பேச முடியுமா, இது மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கேன் பயன்படுத்தலாம். கேன் ஐ டாக் டு அருண், கேன் ஐ டாக் டு அருண். எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, பட் எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவோம்ல ஃபோனில், அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். நீங்கள் பேசுகிறது சுத்தமாக கேட்கலை, நீங்கள் பேசுகிறது சுத்தமாக எனக்கு கேட்கலை. இப்போ டவர் ப்ராப்ளமாக இருக்கும், ஸோ சிக்னல் சரியாக கிடைக்காது. ஸோ அப்போது நம்ம சொல்லுவோம்ல can't hear at all. ஐ கூட யூஸ் பண்ணலாம், இதுக்கு பதிலாக சப்ஜெக்ட். ஐ can't hear at all. இது நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், can't hear at all அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வாய்ஸ் எதிரொலிக்குது. இப்போ சம்டைம் இந்த எக்கோன்னு சொல்லுவாங்களே, அதை தான் எதிரொலிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் பேசுகிறது வந்து எதிரொலிக்குது, அதை இங்கிலீஷில் நம்ம எப்படி கன்வே பண்ணலாம்? யுவர் வாய்ஸ் இஸ் எக்கோயிங், யுவர் வாய்ஸ் இஸ் எக்கோயிங். அடுத்த வாக்கியம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வாக்கியங்கள் தான் நம்ம ஃபோனில் பேசுவோம் இல்லையா, இதெல்லாம் சின்ன சின்ன வாக்கியங்களுக்கு இங்கிலீஷில் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். உங்கள் வாய்ஸ் கேட்கலை, நீங்கள் பேசுகிறது புரியலன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோமா, இப்போ பாருங்கள் உங்கள் வாய்ஸ் கேட்கல. யுவர் வாய்ஸ் இஸ் நாட் ஆடியபிள், யுவர் வாய்ஸ் இஸ் நாட் ஆடியபிள். அடுத்து பார்க்கலாமா? என்னால் சரியாக கேட்க முடியலை, என்னால் சரியாக கேட்க முடியல. சரியாக கேட்க முடியலன்னா ப்ராப்பர் அப்படின்னு சொல்லுவீங்களா, நாட் ப்ராப்பர். இப்போ பாருங்கள் இங்கிலீஷில் அதை எப்படி ட்ரை பண்ணுறாங்க? ஐ கேன் நாட் ஹியர் யூ ப்ராப்பர்லி. இப்போது நாட் ப்ராப்பர் அப்படிங்கிறதையும் நம்ம பயன்படுத்த முடியும். பட் இந்த இடத்துல இந்த கெனாட் முதல்ல வந்ததுனால நம்ம ப்ராப்பர்லியை கடைசியாக கொண்டு போயிட்டோம். ஐ கேனாட் ஹியர் யூ ப்ராப்பர்லி. இப்போ பாருங்கள், நாம் இப்போ பேசலாமா? ஓகே, இப்போ சிக்னல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் பேசலாமா அப்படின்னு கேட்போம்ல. அப்போ கேன் வி டாக் நவ், கேன் வி டாக் நவ். அடுத்த வாக்கியம் பாருங்கள், பேசுகிறது யார்? இப்போ அந்த எண்டில் பேசுகிறது யாருன்னு தெரியாது. இப்போது நம்ம கால் பண்ணியிருப்போம், இப்போது குழந்தைங்க பசங்க யாராவது டக்குன்னு ஃபோன் எடுப்பாங்க. ஸோ பேசுகிறது யார் அப்படின்னு கேட்போம்ல. ஹூ இஸ் ஸ்பீக்கிங், ஹூ இஸ் ஸ்பீக்கிங். அடுத்த வாக்கியம், யார் கூப்பிடுறாங்கன்னு என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அந்த சைட்லேருந்து யார் கூப்பிடுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்போம்ல. அது எப்படி கேட்கலாம்? மே ஐ நோ ஹூ இஸ் காலிங், மே ஐ நோ ஹூ இஸ் காலிங் அப்படிங்கிறத அந்த சைடில் யார் கூப்பிடுறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை நீங்கள் தான் பதில் சொல்லணும். மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னா தமிழ் என்ன? இப்போ ஹூ இஸ் காலிங் அப்படின்னா யார் கூப்பிடுறாங்க. இப்போது மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னும் நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம பேசும்போது பயன்படுத்துவோம். அதுக்கு தமிழில் மீனிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கீழே கமெண்ட் செஷனில் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் அப்பப்போ இடையில கொடுப்பேன், நீங்கள் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள்,
இது யாருடைய நம்பர்? இது யாருடைய நம்பர்? அதை இங்கிலீஷில் எப்படி கன்வே பண்ணலாம்? இது யாருடைய நம்பர்னு கேட்பீங்களா? ஹூஸ் நம்பர் இஸ் திஸ்? ஹூஸ் நம்பர் இஸ் திஸ் அப்படின்னு கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாக்கியம் பாருங்கள். மெதுவாக பேச முடியுமா? மெதுவாக பேச முடியுமா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? இப்போ நான் பொறுமையாக தான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்படி மெதுவாக பேசுகிறது அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி கன்வே பண்ணலாம்? கேன் யூ ஸ்பீக் ஸ்லோலி? கேன் யூ ஸ்பீக் ஸ்லோலி அப்படிங்கிறது தான் மெதுவாக பேச முடியுமா. இப்போ பாருங்கள் அடுத்த வாக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான வீடியோஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வீடியோஸ்க்காக நீங்கள் கேட்ட வீடியோவை நாங்கள் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த வாக்கியத்தை சத்தமாக பேச முடியுமா? சத்தமாக பேச முடியுமா? கேன் யூ ஸ்பீக் அவுட் லவுட்? கேன் யூ ஸ்பீக் அவுட் லவுட்? எனக்கு நீங்கள் பேசுகிறது கேட்குது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குது. எனக்கு நீங்கள் பேசுகிறது கேட்குது, அந்த சைட்லேருந்து கேட்குது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குதுன்னு சொல்லுவாங்களே. இப்போ இதை லிட்டில் பை லிட்டில் அப்படின்னும் சொல்லலாம், பிட் அண்ட் பீஸ் அப்படின்னும் சொல்லலாம். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குதுன்னு சொல்கிறாங்களா அதை. இப்போ பாருங்கள், ஐ ஹியர் வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் பட் லிட்டில் பை லிட்டில். என் ஃபோனில் சார்ஜ் இல்லை. என் ஃபோனில் சார்ஜ் இல்லை. இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி கன்வே பண்ணலாம்? இது நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வாக்கியம் இல்லையா? ஃபோன் பண்ணதும் நம்ம சப்போஸ் மொபைலில் சார்ஜ் இல்லை அப்படின்னா நம்ம சொல்லுவோம், மொபைலில் சார்ஜ் இல்லைப்பா, மை ஃபோன் இஸ் அவுட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு தான் நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். பாருங்கள், மை ஃபோன் இஸ் அவுட் ஆஃப் சார்ஜ். ஸோ சார்ஜ் இல்லைன்னா நம்ம டக்குன்னு இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் இல்லையா? இப்போ பாருங்கள், நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். நான் உங்களை அப்புறம் கூப்பிட்றேன்ப்பா, கொஞ்சம் ஒர்க்காக இருக்கிறேன், நான் உங்களை அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது இதெல்லாம் சிம்பிள், நீங்களாகவே ட்ரை பண்ணிடலாம். எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? எஸ், ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். எனக்கு இன்னொரு கால் வருது. எனக்கு இன்னொரு கால் வருது. இப்போ ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு இன்னொரு கால் வரும்போது சொல்லுவோம்ல, எனக்கு இன்னொரு கால் வருதுன்ட்டு. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். Yes friends, I am getting another call. I am getting another call. அடுத்த வாக்கியம் பாருங்கள். ப்ளீஸ் கொஞ்சம் லைனில் இரு. இப்போ எனக்கு இன்னொரு கால் வருதுப்பா, ப்ளீஸ் கொஞ்சம் லைனில் இரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ப்ளீஸ் கொஞ்சம் லைனில் இரு. இங்கிலீஷில் அந்த ப்ளீஸ் அப்படியே போட்டுருவீங்க. ஸ்டே ஆன் த லைன் ஃபார் அ மொமெண்ட். ப்ளீஸ் ஸ்டே ஆன் த லைன் ஃபார் அ மொமெண்ட். நான் உனக்கு கால் பண்ணும்போது நாட் ரீச்சபிள்னு சொல்லுது. இப்போ பாருங்கள், நான் உனக்கு கால் பண்ணும்போது நாட் ரீச்சபிள்னு சொல்லுது. இப்போ நிறைய பேருக்கு நம்ம கால் பண்ணுவோம், அவுட் ஆஃப் டவர் இருக்கும்போது நாட் ரீச்சபிள்னு சொல்லணும் இல்லையா? வென் ஐ கால் யூ இட் சேஸ் நாட் ரீச்சபிள். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வென் ஐ கால் யூ இட் சேஸ் நாட் ரீச்சபிள். நான் உனக்கு கால் பண்ணும்போது பிஸின்னு சொல்லுது. இதை நீங்கள் ஆன்சர் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். சரிங்களா? இது உங்களுக்கு ஒர்க்கு. என்னென்னா, போன சென்டென்ஸை தான் அப்படியே நான் சின்ன வாக்கியம் மட்டும் மாற்றிருக்கேன். அதில் நாட் ரீச்சபிள், இதில் பிஸி அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த வாக்கியத்தை அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ் இது மூலியமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலியமாக தான் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், உங்ககிட்ட பேசுனது நல்லா இருந்துச்சு. இப்போ ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம், காலில் பேசுகிறோம், ஓகே உங்கள்கிட்ட பேசுனதில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் வைப்போம்ல. ஸோ அப்போது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறான்? இட் வாஸ் குட் டாக்கிங் டு யூ. இட் வாஸ் குட் டாக்கிங் டு யூ. அடுத்த வாக்கியம் பார்த்துடலாமா? இது மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம டெலிஃபோனில் பேசும்போது பயன்படுத்தக்கூடியது. பாருங்கள், உங்கள் நேரத்துக்கு நன்றி. உங்களோட நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். அடுத்து பார்க்கலாங்களா? நான் உங்களுக்கு கால் பண்ணேன்.
நீங்கள் கால் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் உங்களுக்கு கால் பண்ணனே அப்படின்னு சொல்லுவோம்ல, அது பாஸ்ட் டென்ஸாக இருக்குது. அப்போ இங்கிலீஷில் இறந்த கால வாக்கியம் எப்படி சொல்லலாம்? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஐ கால்டு யூ. நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னா ஐ கால் யூன்னு சொல்லுவோமா? இப்போ அது பாஸ்ட் டென்ஸ் ஆனதுனால ஐ கால்டு யூ அப்படின்னு மாறிடுச்சு. என் ஃபோன் சார்ஜ் ஆன அப்புறம் நான் உங்களை கூப்பிடுகிறேன். என்கிட்ட சார்ஜ் இல்லை, ஸோ என்னோடய ஃபோன் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் தான், பட் ட்ரை பண்ணுங்கள். ஐ வில் கால் யூ ஆஃப்டர் மை ஃபோன் இஸ் சார்ஜ்டு. ஐ வில் கால் யூ ஆஃப்டர் மை ஃபோன் இஸ் சார்ஜ்டு. நான் கொஞ்சம் பிஸி, இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. உங்களுக்கு ஃபோன் பண்ண எடுக்கல, கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதனால தான் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ கொஞ்சம் பிஸி, அப்போ லிட்டில் பிஸின்னு சொல்லுவோமா? ஐ ஆம் லிட்டில் பிஸி, அவ்வளோதான். ஐ ஆம் லிட்டில் பிஸி. அடுத்த வாக்கியம் பார்த்துடலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான வாக்கியம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஆங்கிலத்தில் இது மாதிரி தமிழில் பேசும்போது அதை நீங்கள் ஆங்கிலத்தில் சேஞ்ச் பண்ணி பேசலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களை அப்புறம் கூப்பிடலாமா? நான் உங்களை அப்புறம் கூப்பிடலாமா? அப்புறமா கூப்பிடுறேன்ப்பா, கொஞ்சம் இப்போ வேலையாக இருக்கேன் சொல்லுவோம்ல. கேன் ஐ கால் யூ லேட்டர்? கேன் ஐ கால் யூ லேட்டர்? அடுத்த வாக்கியம் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் 29வது வாக்கியம். உங்கள் காலை பார்த்தேன். நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க, உங்கள் காலை இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? சிம்பிளான சென்டென்ஸ் தான். உங்கள் காலை பார்த்தேன். ஐ saw your call. ஐ saw your call. லாஸ்ட் சென்டென்ஸ் 30வது வாக்கியம். இது நீங்கள் இங்கிலீஷில் முயற்சி பண்ணணும், ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம் எப்படி இங்கிலீஷில் பேசலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருப்போம். சார் ஓகே சார், ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணுங்கள் சார் சொல்லுவோம்ல. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. இதை நீங்கள் ஹோம்ஒர்க்கில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கிலீஷ் பற்றினா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீ ஆன்லைன் அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய அன்னை ஃபவுண்டேஷன் gmail.com அன்னை ஃபவுண்டேஷன் 11@gmail.comக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருண். டேக் கேர் அண்ட் சைனிங் ஆஃப்.